இப்ப ஏற்கனவே இருக்கிறதால நம்ம நிர்வாகிகள்ல இருக்கிறத ரெடி பண்றதா பண்ணிட்டு இருக்குது. கூட்ட நெரிசல் ஏகப்பட்ட கூட்டம் இல்லைங்களா. முதல் முறையா ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. வெட்டவெளியே தளபதி வராரு. அதனால கட்டுக்கடங்காத கூட்டம் நீங்களே பார்த்திருப்பீங்க. கூட்டம் எல்லாமே சரிதான் சார், புரிஞ்சுக்க முடியுது. நானே பார்த்தேன், நிறைய ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருந்தாங்க. ஆனா இது ஒரு தடுப்பு. இது எதுக்காகனா சாலையினுடைய பராமரிப்புக்காகவும் இந்த செடிகள்லாம் அழகுக்காகவும் சுற்றுச்சூழலுக்காகவும் வச்சிருக்காங்க. அந்த பேரிகார்டுகள்லாம் சாஞ்சி போயிருக்கு. கிட்டத்தட்ட 200 மீட்டருக்கு நீங்களே பாக்குறீங்க சாஞ்சி இருக்கு. இப்ப இதை நீங்க தான் இங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. உங்க கட்சி சார்பில் அதை ஏத்துப்பாங்களா? இப்போ இது மிஸ்டேக் இருக்குங்களா. களத்துல நாங்க இறங்குறோம். இதை எங்களால முடிஞ்சது சரி பண்றோம். ஆனா இறங்கணும் அந்த இருக்கிற பாட்டில் எடுப்போம். அந்த பாட்டில் எடுப்போம். இதெல்லாம் சரி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நாங்க சரி பண்ணி நெட் வைக்கிறதுக்கு நாங்க இப்ப இறங்குறோம். ஓகே இல்ல சார், இது நீங்க சரி பண்றீங்க. ஆனா அந்த முன்னாடி பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா டோட்டலாவே டேமேஜ் ஆயிருக்கு. இது லேசா சாஞ்சி தான் இருக்கு. நம்ம அப்படியே அந்த லாஸ்ட் அங்க போவாங்களேன், அங்க போனீங்கன்னா டோட்டலாவே எல்லாமே ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிருக்கு. இப்ப இங்க இருக்கக்கூடிய அந்த குப்பைகள் இதெல்லாமே நீங்க சரி பண்ணிடுவீங்க, அதுல பிரச்சனை இல்ல. என்னன்னா அந்த பேரிகார்டுகள், அந்த இரும்பு கம்பி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே முழுமையா டேமேஜ் ஆயிருக்கு. அதை திரும்ப நீங்க ரீப்ளேஸ் பண்ணி வைக்கிறது அரசாங்கம் கிட்ட நீங்க பேசி இதை சரி பண்ணி தருவீங்களா அப்படிங்கறது தான் இப்ப கேள்வியா இருக்கு. வழக்கமா இப்ப எந்த கட்சி ஒரு இடத்துல போராட்டம் பண்ணாலும் சரி, ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் சரி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொது சொத்துக்களுக்கு அந்த கட்சியினர் தான் பொறுப்பேற்றுக்கணும். இப்ப இந்த மாதிரி பொது சொத்துக்கள் சேதமா இருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகத்தினர் இதை சரி செஞ்சு கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. ஏன்னா இது உங்களுக்கு தெரியும், மக்களுடைய வரி பணத்துல உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணதும் ஒரு மக்கள் நலத்துக்காக செய்யப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் தான். இப்ப நீங்களே பாக்குறீங்க, இந்த இடத்துல நில்லுங்க, இந்த கம்பிகள்லாம் பாருங்க. இந்த கம்பிகளை இப்ப நீங்க சரி செய்யணும்னு நினைச்சா கூட இதை சரி செய்ய முடியாது இப்போதைக்கு. இது பாத்தீங்கன்னா சார், நீங்க ஒரு வன்முறையினாலோ மத்த ஒரு தீய சக்தியினாலோ இது நடக்கல. இது ஒரு நல்ல விஷயத்துக்காக நடந்ததுனால இந்த சேதம் நடைபெற்று இருக்குது. எங்க கட்சி மட்டும் இல்லைங்க, எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரி நடக்கிற போது சில விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கிறது தான். அது நாங்க எங்க நிர்வாகிகிட்ட சொல்லி இது கண்டிப்பா சரி செய்யறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் இதனை சரி செய்து கொடுப்பதாகவும் சொல்லி இருக்கின்றார்கள். தற்போது இந்த இடத்தை பொறுத்தவரையிலே தொடர்ந்து அந்த குப்பைகள் மற்றும் அங்க சிதறி இருக்கக்கூடிய அந்த வாட்டர் பாட்டில்கள் போன்றவற்றையெல்லாம் எடுத்து அகற்றக்கூடிய பணிகளும் இந்த இடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.